ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சக்தி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி கொதிச்சதும் சால்ட் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சாலிடாக 10 மினிட்ஸ் வந்தால் போதும், சூப்பராக குக் ஆகிடும். நம்ம ஆயில் ஊற்றுறது ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கியாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் அண்ட் தென் இது வெந்ததுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் அலசி வச்சுக்கோங்க, இன்னும் ஸ்டிக்கியே இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஊற்றிட்டு கார்லிக் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அண்ட் தென் அகைன் ஆனியன் போட்டு அதுவுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கார்னும் அண்ட் தென் கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இது நல்லா இதுவுமே கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டலாம். அது மெல்ட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு பட்டர் பத்தல, ஸோ நான் அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் மெல்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் 1 கப் மில்க் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது கரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் இது கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஒரு 1/2 கப் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது மெல்ட் ஆனதுமே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி அதுவுமே ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜென்டலாகவே மிக்ஸ் கொடுங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் திருப்பி கலந்து கொடுங்க. அகெயின் ஆரிகன் ஆட் பண்ண போகிறோம். ஆரிகன் ஆட் பண்ணி இதுவுமே ஒரு 2 செகண்ட்ஸ் மறுபடியும் கலந்து கொடுங்க. இது கலந்து கொடுத்ததுக்கப்புறமா அகெயின் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 செகண்ட்ஸ் கலந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபியூ க்யூப்ஸ் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதையுமே மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கலந்து கொடுங்க. சீஸ் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆனதுமே சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிஷ் உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சக்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே கனெக்டட் வித் சக்தி சமையல். லவ் யூ ஆல். சோதனைகளை கடந்தால் தான் சாதிக்க முடியும். சோதனை வருதேன்னு ஒரு மூலையில் முடங்கிடாதீங்க. நீங்கள் சாதிக்கிற வரைக்கும் உங்கள் வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருங்க. கீப் ட்ரையிங், கீப் ஆன் ட்ரையிங் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ கெட் சக்சீட்.